குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் தங்க பிள்ளையே, இந்த முருகன் இன்று மிக பெரும் சந்தோஷத்தோடு அல்லவா என் தங்க பிள்ளைகளை சந்திக்க வந்திருக்கின்றேன். நீ உனக்கு வேண்டியதை கரம் பற்ற போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். ஓடுகின்ற கடிகாரம் எப்படி யாருக்குமே நிற்காதோ அதுபோல இனி யார் தடுத்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்லதை இந்த முருகனானவன் நடத்தியே தீருவேன். இன்ப துன்பத்தின் ரேகையில் நீ அங்கு வளைந்து நெளிந்து உனக்கான பாதகமான சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்து விட்டாய். இனி உனக்கு ஏற்ற நிலையைத்தான் இந்த முருகனானவன் நான் நடத்தி தரப்போகிறேன். நீயோ என் வாழ்க்கையில் நல்லது நடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது என்று உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். வெற்றியை தொடப்போகும் தருணத்தில் இருந்தாலும் அந்த வெற்றியானது எப்படி தடைப்படும் என்றே தெரியவில்லை என்று உன் மனதிற்குள் தீராத கவலையோடு இருந்தாய். என் தங்கமே, இந்த முருகனை வழிபட்ட பிறகும் உன் கண்ணீரும் கவலையும் நிரந்தரமாகி விடுமோ என்று நினைக்காதே. இனிதான் காலங்கள் கடந்து இரு சூழ்ந்த வாழ்வாக மாறியது. உன் வாழ்க்கை யாருக்காகவும் நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்கப் போவதில்லை. நீ போதும் என்ற அளவிற்கு காத்திருந்து விட்டாய். உன் பொறுமையும் இழந்து விட்டாய். மனம் பதறாதே. இனிமேல் உன் எண்ணம் ஈடேற இந்த கந்தனை வழிபட்ட பிறகு உன் சந்தோஷத்திற்கு பஞ்சம் இருக்காது. வாழ்வில் நிதானமும் பொறுமையும் இருந்தாலும் வெறுங்கை முளம் போடாது என்பார்கள் அல்லவா? அதுபோலத்தான் உன் வாழ்க்கை சூறாவளியாய் வந்த விஷயங்கள் எல்லாம் உன் மனதை சுக்குநூறாக உடைத்தது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையை சிதைக்கின்ற அளவுக்கு, இனி ஒன்றுமே இல்லை என்று நினைக்கின்ற அளவுக்கு உடைத்து சுக்குநூறாக்கி போய்விட்டது. என் தங்கமே, உன் மன போராட்டம் எல்லாம் இப்பொழுதே முடிவுக்கு வரப்போகிறது. அதற்கான விடையை நீ நெருங்கிவிட்டாய். பொறுமை கொள். காலம் உன் எண்ணத்தை ஈடேறத்தான் வைக்கப் போகிறது. உன் சிதறிய உள்ளமும் இந்த சிங்காரவேலனின் அருளால் இதோ வளம் பெறச் செய்யத்தான் போகிறது. எத்தனை விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் அங்கு என்ன செய்வதென்று திசை தெரியாமல் அங்கு தோல்வியில் முடிந்து விடுவோமோ என்று எண்ணிக்கொள்கிறாய். நீ கவலைப்படாதே, கலங்காதே. இந்த கந்தன் இருக்கும் பொழுது உன்னை தேர்ச்சி பெற வைக்காமல் நான் விடப்போய்வதே இல்லை. என் வேலை கொண்டல்லவா உன் தேர்வினை எழுதி கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெறத்தான் போகிறார்கள். எதில் தெரியுமா? உன் கஷ்டத்திலிருந்து விடுபடப் போகிறாய். உன் கவலையிலிருந்து முற்றிலுமாக வெளிவரப் போகிறாய். உன் சோதனையை வேரோடு அடுத்து நீ விரும்புகின்ற வாழ்க்கையை அடையப் போகிறாய். உன் சோகத்தை முறியடித்து விட்டு உனக்கான வெற்றியை நான் தரப்போகிறேன். இதுவநாள் வரையிலும் எது கஷ்டம் என்று நீ நினைத்தாயோ அதிலிருந்து நீ முற்றிலுமாக வெளிவந்து உன் சரிவை தாண்டி நீ உனக்கான சரித்திரத்தை படைக்கும் நேர காலம் வந்து விட்டது. கோபத்திலும் உனக்கான அன்பையும் பொறுமையும் யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களால் மட்டும்தானே உன் அருகில் அங்கு அன்பு செலுத்த முடியும். அப்படிப்பட்டவரைத்தான் என் பிள்ளைகளுக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன். நீ உண்மையானவரின் கரம் பற்றி உன் வாழ்க்கையின் அடுத்த நிலை என்னவென்று அறியாது கேட்ட என்னிடம் எந்த நேரத்தில் சுபகாரியம் என்று சொன்னேனோ இதோ என் வாய் முகூர்த்தம் பலித்து விட்டது. என் தங்க பிள்ளையே, இப்பொழுது உன் திருமண தடைகளாக இருக்கட்டும், உன் வேலையில் இருந்த தடைகளாக இருக்கட்டும், குழந்தை பேறு கிடைக்காமல் என் பிள்ளைகள் அலைந்து கொண்டிருந்த காலமாக இருக்கட்டும், எத்தனை சோகத்தை தான் நான் முறியடிப்பது என்று நினைத்து கொண்டிருந்த அத்தனை தடை காரியங்களையும் நான் நீக்கிவிட்டு உனக்கான வெற்றி வாகி சூடும் தருணத்தை இந்த முருகனானவன் கொண்டு வந்து விட்டேன்.
உன் மனதை நீ மாற்ற முடியவில்லை என்று நினைக்காதே. அது இயல்பாகத்தான் என்னுடைய அருளான ஆசையோடும் இங்கு மாறிக்கொண்டு இருக்கின்றது. எது உன்னிடத்தில் வர வேண்டும் என்று நினைத்தாயோ அதை உன்னிடத்தில் நான் கொடுப்பதற்கு வந்து இருக்கின்றேன். இதோ என்னை நினைத்து நீ இப்பொழுதே என்ன வர வேண்டுமோ அதை மனதில் ஒரு நிமிடம் கண்களை மூடி வேண்டிக்கொள். இந்த வேலவனும் கந்தனும் கடம்புமனும் உன் வாழ்க்கையை சூழ்ந்து நின்று நீ 8 திசையிலும் அப்பா என்று கூப்பிட்ட குரலுக்கு இந்த அப்பனானவன் என்னாவென்று கேட்பதற்கு பதிலாக என் வேலை உன் முன் நின்று நிறுத்தி உனக்கு முன் உன் தடைகளை எல்லாம் அகற்றி உடைத்தெறிந்து விட்டு நீ கேட்ட வரங்களை உன் கையில் கொடுத்த பிறகே உனக்கு நான் காட்சியளிப்பேன். இது என் சத்திய வாக்கு. இது இந்த முருகன் அப்பனின் சத்திய வாக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீ இதற்காக மனம் சிதறிக்கொண்டே இருக்கிறது என்று நினைக்கிறாய். உனக்கான வாழ்க்கை அமைவதற்கு உனக்கு நல்ல நேரத்தை காண்பிப்பதற்கு இந்த முருகனானவன் நான் வந்து இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை இப்படித்தான் நிரந்தரமாகி விடுமோ என்று நினைக்காதே. முதலில் ஒன்றை புரிந்து கொள், எதுவுமே நிரந்தரமில்லை. என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகத்தான் நம்பிக்கையோடு தான் நடக்கப் போகிறது என்பதில் உறுதிப்பட இரு. இடர்கள் ஏற்படினும் அதை இந்த வேலவனே தீர்த்து கொள்வான் என்று உறுதிப்பட நீ நினைத்துக்கொள். வெற்றி உனக்காக காத்திருக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. யாம் இருக்க பயமேன்.